இயர்ஸில் வந்து எல்லோரும் போய் எல்லாம் என்ன கேட்பாங்க, அதுதான் பேபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து ஒரு அபார்ட் ஒன்று ஆயிடுச்சு, குழந்தை உண்டாகி அபார்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவளை அதுலேருந்து கொண்டு வரதுக்கே வந்து சில மாதம் 6 months 7 months கிட்ட ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர முடியல அவளால். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து ஃபாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாமே நடந்தது. அதுவும் போன வாரம் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வீக் வந்து கர்த்தர் வந்து அதிசயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் வந்து அந்த ப்ரெக்னன்சி இது வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இல்லை. திடீர்னு வந்து ஒரு ஃபோனு, யாருன்னா ராகுல் பிரதர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஐடியாவே இல்லை. ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட டெஸ்ட் வந்து காட்டுறாங்க. கரெக்டாக பாசிட்டிவ் வந்துட்டு. அதாவது எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை மட்டும் நீங்கள் விடாதீங்க. கூறிய வந்து உடைச்சிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். நீங்க விசுவாசம் மட்டும் நீங்க வச்சா போதும், கர்த்தர் வந்து பெரிய அதிசயங்களை செய்து முடிப்பார். அதுக்கு நாங்க இப்போ ஒரு சாட்சி, இந்த சாட்சி நீங்க இப்ப பெற போறீங்க. யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லையோ, the name of Jesus நான் இப்ப நான் சொல்றேன், நீங்க அந்த பாக்கியத்தை பெற போறீங்க. Thank you. போன வருஷம் அக்டோபர்ல வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. 1 இயராக வந்து எனக்கு மென்சஸ் வந்துட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. 1 இயர் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் ஒர்க் பண்ண முடியாது, எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஸ்டாப்பாக அந்த மென்சஸ் வந்ததுனால எந்த ஒரு சொல்யூஷனும் அதுக்கு இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அதில் செக் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேபி வந்து எனக்கு நின்றுச்சு. ஆனால் டியூப்பில் நின்றுச்சு. லெஃப்ட் டியூப் ஓவரியில் வந்து நின்றுச்சு. அந்த பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பெயினில் அது வந்து சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பெயின். எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, டியூப்பில் இருக்கு பேபி. ஸ்கேன் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அந்த கவுண்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு, 300 தான் இருந்துச்சு. உங்களுக்கு 2000 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு 400 தான் இருந்துச்சு. திருப்பியும் நீங்கள் வந்து 1 வீக் கழிச்சு நீங்கள் கவுண்டிங் ஏற்றிட்டு திருப்பி வாங்கன்னு சொன்னாங்க. கவுண்டிங் அதே மாதிரி ஏறிடுச்சு. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம், ஏறிடுச்சு. ஆனால் டியூப்பில் இருந்துச்சு. ஸ்கேனில் தெரியலன்னு சொல்லி லாஸ்ட்டில் டியூப்பில் இருந்துச்சு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் டியூப்பில் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த டியூப் வெடிக்கிறதுக்குள்ளே, இப்போ பேபி வளர்ந்துட்டே இருக்கு, டியூப் வெடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துடணும் அப்படி சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அது எடுத்தாலுமே அகைன் நீங்கள் வந்து பேபி ட்ரை பண்ணும்போது அந்த டியூப்பில் நின்றுச்சுன்னா அந்த டியூப்லேயே தான் நிற்கும், உங்களுக்கு யூட்ரஸ்க்கு போய் நிற்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் எக்மோர் ஹாஸ்பிட்டல் போனேன். எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 days வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க பண்ணவே இல்லை. ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்குது, இவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் வந்து ஏறிட்டே இருக்குது, ஹெச்சிஜி பீட்டா வந்து ஏறிட்டே இருக்குது, அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர அது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கவே மாட்டாங்க. 4000 5000 கிட்ட வந்தால் டியூப் வெடிச்சிடும். எனக்கு 4000 கிட்ட வந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அடம் முடிச்சு அழுது, நான் இங்கே பார்க்கவே மாட்டேன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் நான் போய் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஊசி போடணும். ஊசி போட்டு அந்த டியூப்பில் இருக்கிற பேபி எடுக்கணும். நான் போகிறேன். காலையில் போகும்போது ஒரு 5 minutes தான் அந்த டியூப் வெடிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு வலி என்னால் தாங்கவே முடியல. நான் போயிட்டு எங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூமில் போய் படுத்துக்கிட்டேன். என்னால் முடியவே இல்லை. அந்த வலி வந்து இப்போ அதுக்கு ரியலைஸ் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். டாக்டர்கிட்ட உடனே போய் டாக்டர்கிட்ட நானே இறங்கி போயிட்டு, இந்த மாதிரி ரொம்ப வலிக்குது, எனக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா டியூப் வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. 2 o'clock. நான் மார்னிங் 11 o'clock எனக்கு ஸ்கேனு, 2 o'clock ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எனக்கு லெஃப்ட் ஓவரியே இல்லை. லெஃப்ட் ஓவரியே எடுத்துட்டாங்க. 2 ஓவரி இருக்கும், ரைட் ஓவரி, லெஃப்ட் ஓவரியே கிடையாது. அதில் தான் எக்கு ஃபார்ம் ஆகி அப்புறம் தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். நான் வந்து கடவுளை வந்து திட்டினேன். எனக்கு ஏன் நான் வந்து உங்களுடைய பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு,
நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணேன், கம்ப்ளைண்ட் எடுத்தேன், எல்லாமே பண்ணேன். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இனிமேல் ப்ரேயர் பண்ண மாட்டேன், வசனம் எதுவும் நான் படிக்க மாட்டேன், நான் எதுவுமே உங்ககிட்ட நான் எதுவுமே இனிமேல் கேட்க போகிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே தரல, எனக்கு பேபி ஏன் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நான் ப்ரேயரே பண்ணுறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்பொழுது நான் சுத்தமாக எதுவுமே பண்ணாத போது ராகுல் அண்ணாக்கு கால் பண்ணேன். அவர் சொன்னார், உங்களோட சீசன் இன்னும் வரல, உங்களோட சீசன் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர், எப்பவுமே வந்து கைவிட மாட்டாருன்னு சொல்லி அவர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணார். அப்புறம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மந்த்து வந்து பேபி ஃபார்ம் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. அவருக்கு நான் கால் பண்ண அம்மா சொன்னாங்க, ராகுல் பிரதருக்கு கால் பண்ணி நீ பேசிட்டு அதை டெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவருக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். இது மாதிரி டேட்டு தள்ளி போயிருக்குண்ணா 8 days அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னார், எதுவுமே பேசல, அவர் நீ போய் கிட்டு வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நாளைக்கு தான் நான் டெஸ்ட் பண்ணோம், மார்னிங் தான் அது தெரியும், நைட்லாம் தெரியாது, நைட் டைம் அது 8 o'clock தெரியாதுன்னு நான் சொன்னேன். இல்லை நீ வாங்கிட்டு வந்து செக் பண்ணுன்னு சொன்னார். நான் அப்போ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை, அது வராது. அவர் சொன்னார், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் வந்து இவரை வாங்கிட்டு வர சொல்லி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நான் பார்க்கும்போது கரெக்டாக யூட்ரஸில் போய் இருக்கு, உங்களுக்கு ரைட் டியூப்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்காக ப்ரே பண்ணதுக்கு அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ரொம்ப தேங்க்யூ. ராகுல் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா.